மேல்மாகாண கல்வி மற்றும் கலாசார அமைச்சு கடுவல கொரத்தோட்ட ரணப்பீல கலையரங்கு ஆகியன இணைந்து முன்வைத்த அங்கம் யக்கம் வர்மக்கலை கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் இணைந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக தேசிய கலாசார மற்றும் சம்பிரதாயங்களை காண்பிக்கக்கூடிய வகையிலான வேலைத்திட்டங்களை முன்னெடுக்க மேல்மாகாண சுற்றுலா சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. தேசிய கலாசார மற்றும் சம்பிரதாயங்களை உலகை நோக்கி கொண்டு செல்வதே இதன் நோக்கமாகும். அங்கம்புர கலாவ කියන්නේ வர்மக்கலை என்பது எமது தேசிய மரபுரிமையாகும். அதனை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு காண்பிக்கக்கூடிய வகையில் மிக சிறந்த சந்தர்ப்பம் இதுவாகும். சுற்றுலா பயணிகள் எமது நாட்டுக்கு வருகை தருவது இங்குள்ள இடங்களை மாத்திரம் பார்த்துவிட்டு செல்வதற்கு அல்ல. எமது சம்பிரதாயங்கள், எமது தேசிய மரபுரிமைகளை பார்ப்பது, அதில் உள்ளடங்கியுள்ள அனுபவங்களை பெற்றுக்கொள்வது, இவை அனைத்துக்குமாகவே சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இவ்வாறு பல செயற்பாடுகள் இருந்தால்தான் சுற்றுலா தொழில்துறை வேகமாக முன்னேற்றமடைய செய்ய முடியும். அப்படி இல்லையெனில் சுற்றுலா தொழில்துறை ஹோட்டல்களுக்குள்ளும் இயற்கை இடங்களுக்குள்ளும் மாத்திரம் சுருங்கிவிடும். மக்களை இணைக்கும் வேலைத்திட்டங்களை சுற்றுலா தொழில்துறையில் சேர்ப்பதே எமது நோக்கமாகும். சஞ்சார கர்மாந்தேட்ட එකතු කිරීම